வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம வீட்லயே ஹாப்பிமா யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக செய்யறது அப்படின்றத தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்காங்க. இப்போ அதில் கொஞ்சம் கேரட்டு, அதுக்கேற்ற அளவில் பீன்ஸ் அப்படியே போட்டு வதக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் அந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 300 கிராம் அளவுள்ள சாதத்தை ஃபஸ்ட்டு நம்ம கொட்டிடணும். கொட்டிட்டு தொடர்ந்து நாம் அதை கலரிக்கிட்டே இருக்கணும். சாதம் கொஞ்சம் சூடாகணும். இப்போ பார்த்தீங்கன்னா மொத்த சாதம் கொட்டிட்டு அது தொடர்ந்து அந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம அதை வதக்கிட்டே இருக்கணும். அதை தீய விடக்கூடாது. இப்போ மீடியம் ஃப்ளேமில் இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஏற்கனவே எண்ணெய் சாதம் போல் இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ இந்த ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் ஒரிஜினல் ஸ்பைசி தனியாக இருக்குது. இது நார்மல் ஒரிஜினல் போட்டிருக்கோம். இதை வாங்கி நாம் இதில் மிக்ஸ் பண்ணணும். அதை பாருங்கள், இது மிக்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள். திரும்பவும் அதை நம்ம கலரணும். இது ஒருத்தர் சாப்பிடுவதற்கு உண்டான ஒரு ஃப்ரைட் ரைஸ். பேச்சுலர்ஸாக இருக்கிறவங்க அவங்க வீட்டில் தாராளமாக செஞ்சு சூப்பராக சாப்பிடலாம். உப்பு சேர்த்து இருப்பாங்க, அதனால உப்போ மிளகாத்தூளோ எதுவுமே நாம போட தேவையில்ல. நாங்க ஆட் பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா கேரட் அண்ட் பீன்ஸ், இது ரெண்டு தான் நாங்க ஆட் பண்ணோம். இப்போ அந்த கலர் சேஞ்சிங் வரைக்கும் நாம தொடர்ந்து அதை கலரிட்டு இருக்கிறோம். ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் இது மாதிரி கலரிட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேம் வச்சுட்டு 3 மினிட்ஸ் கலரிட்டு அதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு நாம சாப்பிடலாம். நன்றி.